வர்ணாசிர முறைப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தை படைச்ச பிரம்மனுடைய பாதத்துல இருந்து வந்தவன் தான் சூத்திரன், தொப்புல இருந்து வந்தவன் வைசியன், மார்புல இருந்து வந்தவன் சத்திரியன், தலையில இருந்து வந்தவன் தான் பிராமணன். இந்த நாள்லயும் மறி போய் வந்ததுதான் மற்ற ஜாதி எல்லாம். அப்ப ஜாதியை வச்சுதான் ஒருத்தனுடைய பிறப்பும் குணாதிசயங்களும் அமையும். பிரம்மனுடைய நெற்றியில் பிறந்தவன் பிராமணன், பிரம்மனுடைய தோளில் பிறந்தவன் சத்திரியன், பிரம்மனுடைய தொடையில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன், ஜாதிக்காரன். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன? களிமண்ணா சுண்ணாம்பா? தமிழ் மீதுள்ள அன்பால், பற்றால், பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டர்க்கு தொண்டனாகிய நான் ஏகலைவன் வித்தை கற்க இந்த சாத்திரம் அனுமதிக்கவில்லை. அவன் வில்லில் விஜயனையும் வெல்வார் என்று கட்டை விரலை காணிக்கையாக பெற்று தந்த நியாயம். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். கொற்றக்குடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாருங்கள். ஆட்சி வரும்போதும் நிலையல்ல, ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது, வாழும் நிலையாக.